ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் கெட்டி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி இருந்தால் 10 இட்லி கூட சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, இஞ்சி ஒரு துண்டு, மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு ஏனத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாடியும் கழுவி அதிலேயே ஊற்றிடலாம். உப்பு 1 ஸ்பூன். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 1. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிள்ளை கொத்து, அதையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் இதை நம்ம கொட்டிக்கலாம். சட்னி எவ்வளோ திக்காக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக சுலபமாக செய்யலாம். இது இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கும் இட்லிக்கும் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.